விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. ரயில்வே தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படும் தேர்வுக்கான மையங்களை ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் அமைத்திருப்பதால் தேர்வர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தேர்வு மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். RRB மூலம் நடத்தப்படும் ALP எனப்படும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பதவிக்கு தமிழ்நாட்டில் 5696 காலி பணியிடங்கள் இருப்பதாக 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் ரயில்வே தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்விற்கு தமிழ்நாட்டிலிருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர். CBT 1 எனப்படும் முதற்கட்ட கணினி முறை தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் 25 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6,000க்கும் மேற்பட்டவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தனர். CBT 2 எனப்படும் இரண்டாம் கட்ட கணினி முறை தேர்வுகள் இந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இந்த தேர்விற்கான ஹால் டிக்கெட்டை மாணவர்கள் ஆன்லைன் மூலம் பதிவிறக்கம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தின் 80% மாணவர்களுக்கு தேர்வு மையங்கள் ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் அமைக்கப்பட்டிருப்பதால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ட்ரெயின் ஓட்டுறதுக்காண்டி அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்களோடது சார். ஓகேங்களா சார். இப்போ இதுக்கு வந்துட்டு 6,000 சில்லற பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. இது நம்பர் ஆஃப் வேகன்சி வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக 18,000. சென்னை ஜோனுக்கு வந்துட்டு 4,493 வேகன்சி சார். இதுக்கு வந்துட்டு நாங்கள் பாஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அது தமிழ்நாட்டில் நடத்துனாங்க. இப்போ CBT 2 வந்துட்டு தெலுங்கானாவில் போட்டிருக்காங்க. தெலுங்கானாலன்னா ஒரே இடத்துல போட கிடையாது, எல்லாத்துமே வேற வேற இடத்துல சென்டர் போட்டிருக்காங்க. இப்போ இதனால நாங்கள் இங்கேருந்து போகணும்னா 24 hours ஆகுது. மதுரையிலேருந்து சென்னை போகணும், சென்னையிலேருந்து ஹைதராபாத் மாறணும். ஸோ இதனால 2 ட்ரெயின்றப்போ எங்களுக்கு 24 hours ஃபுல்லாக ட்ரெயின்லேயே போயிருது. இதில் ஒன் டே படிக்கிறது வேஸ்ட் ஆகுது. இதனால நாங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஹைதராபாத் 1000 கிலோமீட்டர் 1300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போட்டிருக்காங்க. இதனால மாணவர்கள் வந்து பெரும் மன உளைச்சலுக்காக, பொருளாதார நெருக்கடி ப்ளஸ் ட்ரெயினில் வந்து டிக்கெட் கிடைக்கல. அதாவது 19ஆம் தேதி எக்ஸாம்னா ரொம்ப 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த டைம் வந்து அப்படியும் கொடுக்கல ப்ராப்பராக. 12ஆம் தேதி 13ஆம் தேதி தான் சிட்டி இன்டிமேட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்திருக்கு. எங்களுக்கு இங்கேருந்து அங்கே போய் நாங்கள் மொழி தெரியாமல் சென்டரை தேடுறது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. நெட்டில் வந்து லோக்கலில் திருச்சியில் தான் எக்ஸாம் போட்டாங்க, இதே மெயின்ஸ் எக்ஸாம். இந்த தடவை மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 1,200 கிலோமீட்டர் தள்ளி போட்டிருக்காங்க. சரிங்களா. ட்ரெயின் வந்து எங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ ஃபுல் ஆகிடுச்சு, வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்கும் எல்லாருமே. இப்போ ட்ராவல் பண்ணி எழுத போகிறோம். அப்கமிங் ரயில்வே எக்ஸாம் வந்து இனி ஃபியூச்சரில் வரப்போது அடுத்து இருக்குது. இந்த வருஷமே இன்னும் 3 எக்ஸாம் 4 எக்ஸாம் குரூப் டி NTPC இருக்குது. அந்த எக்ஸாமுக்காக லோக்கலில் பிளேஸ் பண்ணுற மாதிரி இந்த கவர்மெண்ட்டும் RRB போர்டும் லோக்கலில் மதுரை கூட வேணாம், அதர் டிஸ்ட்ரிக்ட் கூட போங்க. சிவகங்கை இருக்குது, திருச்சி இருக்குது, பக்கத்தில் திருநெல்வேலி, இன்னுக்குள்ள சென்டர் இருக்குது, போட்டு அங்கே கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தரலாம் எங்களுக்கு. தமிழக தேர்வர்களுக்கு தமிழ்நாட்டில் தேர்வு மையம் ஒதுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரும் தேர்வர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு இதற்கு தீர்வு காண வழி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். லோகோ பைலட் பணியிடங்களுக்கான தேர்வு எழுதும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கான தேர்வு மையங்களை தமிழ்நாட்டிலேயே அமைத்து தருமாறு வலியுறுத்தி மதுரை MP சு வெங்கடேசன் ரயில்வே துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ரயில்வே தேர்வு வாரியம் நடத்தும் லோகோ பைலட் காலி இடங்களுக்கான CBT 2 தேர்வுக்கு 6,000க்கும் அதிகமானோர் தமிழ்நாட்டிலிருந்து தகுதி பெற்றுள்ளனர். இந்த தேர்வு வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல தேர்வர்களுக்கான தேர்வெழுது மையங்கள் தமிழ்நாட்டிற்கு வெளியே அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ரயில்வே அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ள மதுரை MP சு வெங்கடேசன், தமிழ்நாட்டின் தேர்வர்கள் 1,500 கிலோமீட்டர் கடந்து தெலுங்கானா வரை செல்ல வேண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் தேர்வர்கள் நிதி சுமைக்கும் கடும் அலைச்சலுக்கும் ஆளாகும் நிலை இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தேர்வு மையங்களை மாற்ற உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ரயில்வே அமைச்சரிடம் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.